இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். இவங்களுக்கு லக்னாதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் ரொம்ப ஒரு திறமசாலிகளாக அவங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே ரொம்ப ஒரு சாமர்த்தியசாலியாகவும் ரொம்ப ஒரு புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான கலையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும். எல்லா தொழிலுமே தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த தொழில் வரும், இந்த தொழில் வராது அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லா தொழிலும் என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மகர ராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இளமை காலங்களில் ஒல்லியான தேகமுடையவங்களாக தான் இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஒரு 30-35 வயதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தார் போல் இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு திடமான மனநிலை உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். கடினமாக உழைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஏதாவது ஒரு இன்னல்கள் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து பயந்து உடைஞ்சி போய் உட்கார மாட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை செய்யக்கூடியவங்க நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்க நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள். நல்ல நல்ல விஷயங்களை ஓடி ஓடி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே நம்மளுடைய மகர ராசி என்பவர்கிட்ட இருக்கும். நல்ல ஒரு பாடுபடக்கூடிய ஒரு ராசி, நல்ல ஒரு பணம் சேர்க்கக்கூடிய ஒரு ராசி, சுயநலம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மகர ராசி தான். இந்த ராசியில் பிறந்தவங்க உடலில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே ராசி அதிபதியாக லக்னாதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை தொந்தரவு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 30-35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. பொதுவாகவே இந்த மகர ராசி என்பவர்கள் கூட்டாக நிறைய நண்பர் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை செய்கிறது, அந்த மாதிரி பழக்கலாம் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்கள் செய்ய மாட்டாங்க. தனிமையை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் தான். தனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. தனக்கு பிடிக்காத விஷயங்களில் இறங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா பிடிவாத குணத்தோடு அந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய கொள்கையில் எந்த ஒரு மாற்றத்தையுமே இவங்க அதிகமாக பின்பற்ற மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க, அதில் குறைகளே வந்தாலும் கூட தோற்றுட்டா கூட என்னால் இதில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இயல்பாகவே இந்த மகர ராசி என்பவர்கிட்ட நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை முடிக்கிறதா என்னோடய வேலை, இலக்குகளை அச்சீவ் பண்ணாமல் நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் நம்மளுடைய மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்தவங்க, குடும்ப உறவுகள், தாய் தந்தையார் மீது நல்ல ஒரு அன்பு காட்டுறது, இதெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுடைய வேலையை. பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தாய் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே என்னமோ இவங்க ஒரு சிந்தனையாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எந்நேரம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று போட்டு மனதில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக தான் இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலமும் அதுதான், இவங்களுடைய பலவீனமும் அதுதான். மனதில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு எந்நேரம் குழம்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்க கவனமாக இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும், இந்த மே மாத கிரக அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கல்வி அறிவு குறைவாக இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவசாலியாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள். பெரியவங்களை மதிக்கிறது, வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மீது அதிகம் பாசம் காட்டுறது, மதப்பற்றை தாண்டி எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்போடு பழகக்கூடிய ஒரு நபர்கள். கடவுள் நம்பிக்கை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மனதில் 1000 விஷயங்கள் ஓடிட்டுருக்கோம், ஆனால் வெளியில் அதிகம் காட்டிக்க மாட்டாங்க. வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்க பெறத்துக்காக, அந்த வசதி வாய்ப்பை பெறத்துக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய
இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே அசால்ட்டாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் போராடி பெறத்துக்கான சூழ்நிலை தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாழ்க்கையில் முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை கூட உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது அரிது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ரகசியங்களை ரொம்ப பத்திரமாக தான் வச்சுப்பீங்க, வெளியில் யாருக்கிட்டையும் காமிச்சிக்க மாட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். முன்ஜாகிரதை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமே அப்படின்னு சொல்லலாம். வருகாலத்திற்காக ஒரு சில திட்டமிடுதல்களை போடுவீங்க, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்வீங்க. அதற்கேற்ப தான் செயல்படுவீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேறக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது, மே மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2026 மே மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி சனி பகவான் 3ஆம் வீட்டில் ரொம்ப பலமாக அமர்வித்திருக்கிறார். அது மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அந்த தைரியம் தான் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் 11ஆம் தேதி அன்று செவ்வாயும் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர போகிறார். சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். மே மாதம் 14ஆம் தேதி யோகக்காரகன் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் பலமாக அமர போகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு அடமழை பெய்ய போது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமைய போது. இது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் வீட்டில் பிரவேசிக்கக்கூடிய புதன் சூரியன் நல்ல ஒரு படைப்பாற்றல், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமான நிலை, ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். குடும்ப விஷயத்தில் கூட கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு விழிப்புணர்வோடு செயல்பட்டு நல்ல ஒரு மேன்மை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் வருகின்ற நாட்களில் கட்டாயம் இந்த மகர ராசி அன்பர்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி இன்னுமே நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா வருகின்ற நாட்களில் மே மாதம் 11ஆம் தேதி அன்று சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான மேச ராசியில் 4ஆம் வீட்டில் நுழையும் போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், புதுசாக வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. இதன் மூலிமா இந்த வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் வேலை பளு இருந்தாலும் கூட யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது, அது 6ஆம் இடம் அப்படிங்கிறது சேவை ஸ்தானம். அங்கு சுக்கிரன் இருக்கும்போது உங்களுடைய பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். அலுவலகத்திலே கூட உங்களுக்கான பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகும். நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க. அந்த போட்டியாளர்களெல்லாம் வீழ்த்திட்டு நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. திறமையாக செயல்படுவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால, ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு உக்கிரக கிரகம். அவர் 4ஆம் வீட்டில் அமரும்போது அவரோட ராகும் இணையும் போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். கடுமையான வார்த்தைகளை பேசுவீங்க. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. தாயார்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செய்வீங்க. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும். இந்த காலகட்டத்தில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத இன்னல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சின்னதாக தான் பிரச்சனை இருக்கும், ஆனால் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்பவுமே நீங்கள் பொறுமைசாலியாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கோபத்தை அதிகமாக வெளியில் கட்டுறதுனால நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது, இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டில் வரும்போது உக்கிரக கிரகம் அங்கு சேரும்போது அவரோடு கூட ராகுவும் சேரும்போது பேச்சுனா அனல் பறக்கும். சொந்த பந்தங்கிட்ட பேசும்போதும் வீட்டில் கணவன் மனைவி கிட்ட பேசும்போதும் கூட பேச்சில் அனல் பறக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். பேச்சில் நிதானம் இருக்கட்டும். இனிமையான வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்துங்க. கடுஞ்சொற்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமரும்போது செல்வாக்கு உயரும். சொத்து விவகாரங்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. தாயாருக்கு உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி, யோகக்காரகன். அவர் 5ஆம் வீட்லேயும் 6ஆம் வீட்லேயும் பயணிக்கும் போது நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கலை சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இருக்கும். வேலையில் கூட முக்கியமான பொறுப்புலாம் கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் அமரும்போது உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், முக்கியமான பொறுப்புலாம் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூடுதலாக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 8ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 4ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்லேயும் அமரும்போது உச்சம் பெற்ற சூரியன் அமைதியை கொடுப்பார். அதே நேரத்தில் மே 15க்கு அப்புறம் 5ஆம் வீட்டில் வரும்போது குழந்தைகள் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் பேச்சில் கொஞ்சம் அனல் பிறக்கும், பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதன் 6 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 5ஆம் இடத்துல அமரும்போது உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அறிவுபூர்வமாக எல்லா இடத்துலையும் திட்டமிடுவீங்க. ஓரளவுக்கு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 1 மற்றும் 2ஆம் இடத்திற்கு அதிபதி, லக்னாதிபதியும் அவர் தான். அவர் பராக்கிரமன் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் அமரும்போது உங்களுடைய சுயமுயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உடன்பிறப்புகள் வகையில் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 3 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 6ஆம் வீட்டில் மிதுன ராசியில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை, ஜீரண சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செலவுகளும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். அதற்கு சில பரிகாரங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானத்தில் உள்ள உஷ்ண கிரகங்கள் இருக்கிறதுனால அது தோஷம். தாயாருக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் சுப்பிரமணியருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. சிவனுக்கு ஜல அபிஷேகம் செஞ்சுட்டுவாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு பக்கத்தில் கோமாதா இருக்குது அப்படின்னா அந்த கோமாதாவுக்கு ஒரு புல்லோ கீரைகளோ வாங்கி கொடுங்க. குருவோடைய அருளும் சுக்கிரனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பசும்புல் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ